ஏதாவது இருக்கா என்பது மட்டும்தான் என் கேள்வி. சனாதன தர்மம் உண்மையிலேயே சனாதன தர்மத்துல நல்லது இருந்தா ஏத்துக்கலாம், நல்லது இல்லைன்னா அதை விட்டுறலாம், அது வேற விஷயம். ஆனா சனாதன தர்மத்தை பத்தி பேசுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க பேசணும். எவனையும் கோவிலுக்குள்ள நுழைய விடக்கூடாது. அதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணி குத்தி இந்து மக்களினுடைய மத உணர்வுகளை கொலை பண்ணணும், இந்து மக்களினுடைய மனதை வந்துட்டு புண்படுத்தணும். இந்த மாதிரியான நோக்கத்தோடு செயல்படக்கூடிய உங்களுடைய கோஷங்களும் உங்களுடைய போராட்டங்களும் இந்த மாதிரி போலித்தனமான பாடல்களையும் நிச்சயமாக அரசு நிராகரிக்க வேண்டும். நாங்க வந்துட்டு இசைவாணியை வந்துட்டு கண்டிக்கல, இந்த பாடலுக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்படி பாடியிருக்க வேண்டாமே என்கின்ற ஒரு சின்ன கருத்தை நான் இந்த இடத்துல முன்மொழிகிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இசைவாணி பாட்டுக்கே வரல, இந்த மைய கருத்துக்கு நான் வரேன். ஏன் பெண்கள் சபரிமலைக்கு போக கூடாது அப்படின்னு நீங்க கேட்கறீங்க இல்லையா? ஏன் போகணும்னு நான் கேட்கிறேன். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நெறிமுறை இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணி தான் அந்த மதம் இருக்கும். நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இப்படி இருக்க மாட்டேன், இப்படி தான் இருப்பேன். உனக்கு ஏத்த மாதிரி மதம் வளையாது. அப்படி உனக்கு பிடிக்காத ஒரு செயல் அங்க இருக்குன்னா நீ மதத்தை விட்டு மதமா இருக்க, உனக்கு பிடிச்ச மதத்துக்கு நீ போய்க்க. நான் இந்த மதத்துல தான் இருப்பேன், ஆனா இந்து மதத்தை வந்துட்டு நான் வேதனைப்படுத்துற மாதிரி வேற கடவுள்களை கொண்டுட்டு வந்து நான் இந்து மதத்துல வச்சு வணங்குவேன். நான் பாக்குறேன் இயேசுநாதர் வந்துட்டு இன்னைக்கு இந்து கடவுள் ஆக்கிட்டு வராங்க. எந்த ஊர்ல இயேசுநாதருக்கு வந்துட்டு கோலம்